நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல இன்ஸ்டாகிராமை பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்ஸ்டாகிராமை எத்தனை பேர் பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் கேட்கவே கூடாது. சேம் நான் வாட்ஸ்அப்ல கேட்பேன், அதை மாதிரி நான் கேட்க மாட்டேன். இன்ஸ்டாகிராம் எத்தனை பேர் பயன்படுத்துறீங்க அப்படின்ட்டு. கண்டிப்பா எல்லாரோட மொபைல்லையும் ஒரு ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷனா இந்த இன்ஸ்டாகிராம் இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா எனக்கு தெரியும். ஸோ இன்ஸ்டாகிராமை பத்தி நம்ம பேச போறது இல்ல. இன்ஸ்டாகிராம்ல இன்னொரு இன்ஸ்டாகிராம் வந்திருக்காம இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்களாம அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சி நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேர்ல ஒரு அழகான டெலிகிராம் அக்கௌண்ட் தேவைப்பட்டா அவரோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்க யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணீங்கன்னா டைரக்டா அங்க கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்ய நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். சரிங்க, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இன்ஸ்டாகிராம் லைட் வந்து எதுவும் புது அப்ளிகேஷன் கிடையாதுங்க. இப்போ தான் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி இருந்த அப்ளிகேஷன் தான் இன்ஸ்டாகிராம் லைட். வந்து மே மாதம் 2020 பிளே ஸ்டோர்ல இருந்து மற்ற இதுல இருந்து தூக்கிட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் லைட்டை மறுபடியும் ஒரு சம லுக்கோட மறுபடியும் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் லைட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒன்று தாங்க, அதாவது வளர்ந்த நாடுகள், வளர்ச்சி அடையாத நாடுகள், இந்த மாதிரி நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டோட ஃபெசிலிட்டி மிக குறைவாக இருக்கும். அதே மாதிரி இந்த கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டோட வேகமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பழைய மொபைல் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, ஸ்மார்ட் ஃபோன் தான் வச்சிருப்பாங்க, பழைய வெர்ஷன் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி மொபைல்களில் வந்து இன்ஸ்டாகிராம் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஏக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். புது மொபைலை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, அதனால் பழைய மொபைல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவும் இந்த இன்ஸ்டாகிராம் லைட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் ஃபேஸ்புக் என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்ஸ்டாகிராம் லைட்டை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இன்ஸ்டாகிராமுக்கும் இன்ஸ்டாகிராம் லைட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற விவரங்களை, முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போறீங்க. வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மொக்கை, வித்தவுட் போரிங். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இன்ஸ்டாகிராமுக்கும் லைட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தான். இன்ஸ்டாகிராமில் எல்லா விஷயங்களையும் நீங்கள் பயன்படுத்த முடியும். பட் இன்ஸ்டாகிராம் லைட்டில் இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருடைய மனசில் இருக்கும். அதுக்குண்டான தெளிவான பதில் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக கிடைக்க போகுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், பிடிச்சமான குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி இதில் வந்து இன்ஸ்டாகிராம் லைட் நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லைட், இன்ஸ்டாகிராம் ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். இதில் பாருங்கள், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஐக்கானோட இந்த மாதிரி இருக்கும். நான் பேட்டா வெர்ஷன் பயன்படுத்துகிறேன். பேட்டா வெர்ஷன் எதுக்கு பயன்படுத்துகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய புதிய விஷயங்கள் வந்து உடனுக்குடனே நான் என்னால் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக பேட்டா வெர்ஷனை நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ இது ஒன்று. அடுத்து இன்ஸ்டாகிராம் லைட், அதை நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணுனா நான் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் வந்து இன்ஸ்டாகிராம் லைட்டை வந்து நான் பயன்படுத்த முடியாது. பட் இந்தியாவில் இருக்கிறவங்க இந்த இன்ஸ்டாகிராம் லைட்டை வந்து பயன்படுத்தலாம். இதோட அளவு பாருங்கள், மெமரியை பாருங்கள், 2 MB சைஸ் தான் இருக்குது. நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ஃபுல் வெர்ஷன் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 85 MB அளவுக்கு உங்களுக்கு அதோட மெமரி இருக்கும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. பட் இதில் 2 MBயில் வெரி ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம். சரிங்க, இந்த இன்ஸ்டாகிராமில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா? நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பிரபலியமான ஒரு வெப்சைட் B-bomb, இந்த வெப்சைட் மூலமா டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது இன்ஸ்டாகிராமுக்கும் இன்ஸ்டாகிராம் லைட்டுக்கும் என்ன வேரியேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 MB அளவில் வந்து இன்ஸ்டாகிராம் இருக்குது. இன்ஸ்டாகிராம் லைட் வந்து 2 MB தாங்க. அதே மாதிரி இந்தியன் லாங்குவேஜை வந்து இன்ஸ்டாகிராமில் எது பயன்படுத்தலாமல் ஹிந்தியை மட்டும் பயன்படுத்தலாம். பட் இன்ஸ்டாகிராம் லைட்டில் 9 மொழிகளை நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீல்ஸ் என்ன அப்படின்னு தெரியும் உங்களுக்கு, டிக்டாக் மாதிரியே உள்ள ஒரு ஷார்ட் வீடியோ கிரியேஷன் அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் முழுமையாக பயன்படுத்த முடியும். பட் இன்ஸ்டாகிராம் லைட்டில் லிமிட்டட் வியூவிங் சப்போர்ட் கொஞ்சம் தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். அதே மாதிரி IGTV வந்து இன்ஸ்டாகிராமில் முழுமையாக பயன்படுத்தலாம். பட் இன்ஸ்டாகிராம் லைட்டில் வந்து குறைவாக தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிளே செட்டிங் வந்து 2 இதுலேயே இருக்குது, இன்ஸ்டாகிராம்லேயே இருக்குது, இன்ஸ்டாகிராம் லைட்லேயே இருக்குது. அது மாதிரி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸை வந்து 2 அப்ளிகேஷனில் நீங்கள் பயன்படுத்தலாம். டிஎம் வந்து 2 அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்த முடியும். லைவ் இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் பண்ண முடியும் லைவ் சாட். ஆனால் வந்து இன்ஸ்டாகிராம் லைட்டில் நீங்கள் லைவ் சாட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் லைட் 2 அப்ளிகேஷனும் உங்களுக்கு நார்மலாக ஆண்ட்ராய்டில் கிடைக்குது. iOSல வந்து உங்களுக்கு இப்போதைக்கு இன்ஸ்டாகிராம் மட்டும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் லைட் அவைலபிளாக இல்லை. ஸோ மொத்தத்தில் இந்த 2 அப்ளிகேஷன் உள்ள வித்தியாசங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த அப்ளிகேஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் எதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபட்டாஃபட் முடிவு எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவில் ஒரு சின்ன விளக்கத்தோட உங்களை நான் புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். கரெக்டான ஒரு விட உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டீப்பாக போகணும்னு முயற்சி பண்ணேன். பட் நான் இருக்கிற கண்ட்ரியில் வந்து இன்ஸ்டாகிராம் லைட்டை வந்து என்னால் ஓப்பன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். இந்தியாவில் இருக்கிறவங்க இந்த இன்ஸ்டாகிராம் லைட்டை பயன்படுத்தலாம். 2 MB கொண்ட இன்ஸ்டாகிராம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டாகிராம் லைட். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2 வேரியேஷன் ஒப்பிட்டு பார்த்தால என்ன நினைக்கிறீங்க? எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ
நல்ல பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லைங்க ப்ரெஸ் பண்ணால் தொந்தரவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே விட்டுட்டு போயிருங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.